ஹலோ வீவர்ஸ், சிவன் எப்படி இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் ஆனார் என்பதை விளக்கும் நூல்தான் சிவபுராணம். அந்த சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்ட 12வது மற்றும் கடைசி ஜோதிர்லிங்க தலம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் இருக்க வெருள் என்ற சின்ன கிராமத்தில் தான் அமைந்திருக்கு இந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் கோவில். 12 ஜோதிர்லிங்கங்களில் 2 மட்டும் வித்தியாசமானது. ஒன்று உஜ்ஜைனில் உள்ள மகாகாலேஸ்வரர், இன்னொன்று இங்கே இருக்கிற கிருஷ்ணேஸ்வரர். ஏன்னா இங்கே இருக்க சிவலிங்கம் தெற்கு நோக்கி இருக்கும். கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போன உடனே ஒரு விதமான வெப்பம் உணர முடியும். மராத்தி மொழியில் கிரிஷ் என்றால் வெறுப்பு அல்லது அருவெறுப்புன்னு அர்த்தம். இங்கே இருக்க சிவபெருமான் கருணை வடிவம் என்பதால இவரை வணங்கினா நம்மளோட எல்லா எதிர்மறை உணர்வுகளும் நம்மளை விட்டு போயிடும்னு நம்பப்படுது. இந்த வீடியோவில் கோவில் வரலாறு, கோவிலோட அமைப்பு மற்றும் பல உபயோகமுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தலத்தோட வரலாறு குஷ்மா என்ற பக்தியுள்ள பெண்ணோட தொடர்புடையது. முன்னொரு காலத்தில் சுடர்மணி என்ற பிராமணர் தேவகிரி என்ற கிராமத்தில் தன்னோட மனைவி சுதேகாவோட வசித்து வந்தார். அவங்களுக்கு திருமணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாததால சுதேகா தன்னோட தங்கை குஷ்மாவை தன்னோட கணவருக்கு திருமணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. குஷ்மா ஒரு தீவிர சிவபக்தை. திருமணம் ஆனதும் தினமும் 101 களிமண் சிவலிங்கங்கள் செய்து பூஜை பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஏரியில் அந்த லிங்கங்களை கரைச்சிட்டு வருவது அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. குஷ்மாவோட தூய பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்து அருள் புரிகிறார். இதனால கோபமும் பொறாமையும் வந்த சுதேகா அந்த குழந்தைய குஷ்மா தினமும் லிங்கம் கரைக்கும் ஏரியிலேயே போட்டு கொன்று விட்டார். இதை அறிந்த குஷ்மா மறுநாள் அதே இடத்துக்கு போய் தினமும் அவள் செய்யும் பிரார்த்தனையை செய்ய தொடங்கினாள். தன்னோட குழந்தைக்கு உயிர் தரணும்னு சிவன் கிட்ட வேண்டி மீண்டும் 101 லிங்கங்களை அந்த ஏரியில கரைத்தாள். இதனால மகிழ்ச்சியான சிவபெருமான் அவளோட குழந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அருள் புரிகிறார். மேலும் குஷ்மா கிட்ட என்ன வரம் வேணும்னு சிவன் கேட்கும் போது சிவபெருமான் இங்கேயே இருந்து அவரை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு வரம் கேட்டு பெற்றதால இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல கிருஷ்ணேஸ்வர் நமக்கு காட்சி தராரு. குஷ்மா வரம் கேட்டு பெற்றதால இங்க இருக்கிற சிவபெருமான குஷ்மேஸ்வர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுறாரு. அசைக்க முடியாத பக்தி, மன்னிப்பு மற்றும் தன்னலமற்ற அன்பின் சக்தியை இந்த கதை நமக்கு கற்பிக்குது. இந்த தலத்தோட பெருமை இன்னும் முடியல, மேலும் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிர்லிங்கம் ஆகும். இந்த ஜோதிர்லிங்கத்தில் பார்த்திங்கன்னா பார்வதி ஏலா நதியில் குளிச்சுட்டு டெய்லி சிவனுக்கு குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது சிவன் பார்த்திங்கன்னா ஜோதிர் வடிவமாக அம்பாளுக்கு காட்சி தர்றாரு. அதனால் இங்கே ஜோதிர்லிங்கமாக வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இந்த கோவிலில் பூஜை பண்ணியிருக்காரு. கடைசி காலத்தில் கிருஷ்ணர் இந்த ஊரில் தான் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏலாபுரம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை அழைச்சிருக்காங்க. இப்போ எல்லோரா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் இங்கே வாழ்ந்ததுனால இங்கே பக்கத்தில் இருக்கிற வனத்தில் தான் இருந்திருக்காரு. அப்போது ஒரு வேடன் அம்பு விட்டு தான் கட்ட விரலில் பட்டு கிருஷ்ணர் சொர்க்கத்துக்கு போனதாகவும் சொல்லப்படுது. கிருஷ்ணரும் பார்வதியும் இந்த தலத்தில் பூஜை பண்ணியிருக்காங்க சிவனுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஸ்தலம் இது. ஜோதிர்லிங்கத்தில் ஒரு முக்கியமான தலமாகவும் இருக்குது. வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம். 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் பல்வேறு படையெடுப்புகளின் போது அழிக்கப்பட்டது. ஆனால் பலமுறை மீண்டும் கட்டப்பட்டிருக்கு. தற்போதைய சிவப்பு கல்லால் கட்டப்பட்ட இந்த கோவிலோட அமைப்பு 1754ஆம் ஆண்டில் ராணி அகில்யாபாய் ஹோல்கரால் மீண்டும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் இப்போ இந்திய தொல்பொருள் ஆய்வின் கீழ் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த கோவில் மராட்டிய பாணியில்
தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கு. அழகான சிவப்பு கல்லால் ஆன 5 அடுக்கு கோபுரம், சிக்கலான வேலைப்பாடுகளோட இந்த கோவில் பார்க்கவே பிரமிக்க வைக்குது. பிரதான கருவறையில் கிழக்கு நோக்கிய கருப்புக்கல் லிங்கமான கிருஷ்ணேஸ்வரர் நமக்கு காட்சி தராரு. கோவில் வளாகத்துல கருவறைக்கு எதிரில் ஒரு அற்புதமான நந்தி, இந்து புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் செதுக்கப்பட்ட தூண்கள், புனித நீர் தொட்டியோடு இருக்க அழகான முற்றம், பார்வதி தேவி மற்றும் விநாயகர் சன்னதியும் இருக்கு. சூரியன் அஸ்தமனத்துல இங்க பயன்படுத்தப்பட்ட சிவப்பு கற்கள் கோவிலுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்குது. ஒவ்வொரு தூணும் அதன் சிற்பங்கள் மூலம் ஒரு கதையை சொல்லுது. இங்க இருக்கிற தீர்த்தத்துல நீராடுனா சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு, அவங்களுக்கு அடுத்த பிறவியே இருக்காதுன்னு நம்பப்படுது. கோவில் காலை 5:30 மணி முதல் இரவு 9:30 வரைக்கும் திறந்துதான் இருக்கும். மாலை 6:30க்கு சந்தியா ஆரத்தி காட்டுவாங்க. அந்த சமயத்துல கோவில் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிருஷ்ணேஸ்வரர் கோவில்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான எல்லோரா குகை இருக்கு. அதனால எல்லோரா குகைக்கு சுற்றுலா வர எல்லா பயணிகளும் இந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் கோவிலையும் சேர்த்து பார்த்துட்டு சிவனோட அருளை பெறுங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்து எல்லோரா வரைக்கும் எப்படி வரலாம்னு, வர வழியில என்னெல்லாம் பார்க்கலாம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை பயன்படுத்தி அதை பாருங்க. மேலும் இங்க இருந்து அடுத்ததா நம்ம மத்திய பிரதேசத்துல இருக்க ஓம்காரேஸ்வரர் மற்றும் மகாகாலேஸ்வரர்னு 2 ஜோதிர்லிங்கத்தையும் பார்க்க போறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட இந்த ட்ரிப் முடிச்சிட்டு நாங்க நைட் ஸ்டே பண்ண பிளேஸ் தான் மகாராஷ்டிரா டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ராஷ்டிரகூட் ஹாலிடே ரெசார்ட். இது ஒரு கவர்மெண்ட் ஹோட்டல். எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து வெறும் 700 மீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இங்க நமக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக்இன் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா பெரிய லாபி ஏரியா இருக்கு. ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இங்க லிஃப்ட் வசதி இல்லை. ஆனா நம்ம லக்கேஜ் எடுத்து வைக்க ரூம் சர்வீஸ் ஆளுங்க வந்து உதவி செய்வாங்க. எங்களுக்கு முதல் மாடியில் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்க டார்மெண்ட்ரி மற்றும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரூம் இருக்கு. இப்போ நம்ம ரூமோட ப்ரைஸ் பத்தி பார்ப்போம். ஒரு ரூம்ல 2 அடல்ட்ஸ் 1 சைல்டு ஸ்டே பண்ணலாம். 2000 rupees பெர் நைட் எங்களுக்கு ஆச்சு. நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல பெரிய ரூம். உள்ள போனதும் லெஃப்ட்ல பாத்ரூம் இருக்கு, ரைட்ல கபோர்டு இருக்கு. பாத்ரூம் கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டர் ஹீட்டர், சோப், ஷாம்பு, டென்டல் கிட்னு டாய்லெட்டரிஸும் வச்சுருந்தாங்க. இந்த ரூமில் ஏசி, ஃபேன், டபுள் சைஸ் காட், ஒர்க்கிங் டெஸ்க், சேர், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மினி ஃப்ரிட்ஜுன்னு எல்லாமே தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஃப்ரீ ஒய்ஃபை மற்றும் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக எங்களோட ஸ்டே இருந்துச்சு. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லோராவுக்கு வந்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் கோவிலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. மேலும் இந்த கோவிலுக்கு ட்ரெயின் மற்றும் ஃப்ளைட் மூலயமா எப்படி வரலாம்னு டீட்டெயிலாக எங்களோட எல்லோரா பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை போய் பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சாலை வழியாக பயணம் பண்ணுறவங்க அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மகாராஷ்டிரா டு மத்திய பிரதேஷில் இருக்க உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர் மற்றும் ஓம்காரேஸ்வர்னு 2 பிரசித்தி பெற்ற ஜோதிர்லிங்கங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிவனோட அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா
உங்க அனுபவத்தையும் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து எங்களுடன் இணைந்து இருங்க. நன்றி, வணக்கம்.